போன 2 கிளாஸில் என்ன பார்த்தோம்? எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அப்புறம் அதோட பேசிக்ஸ் பார்த்துட்டோம். தேவை விதி, அளிப்பு விதி, அது ரெண்டையும் கொடுத்தது யார்? மார்ஷல். ஓகேவா? கிராஃபில் அது எப்படி இருக்கும் பார்த்தோம். அப்புறம் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ், இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா? அது அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? சந்தையோட வகைகள், எத்தனை ஒரு உற்பத்தியாளர், ஒரு கூட்ஸோ சர்வீஸோ எத்தனை உற்பத்தியாளர் இருக்கான், அதை பொறுத்து சந்தையோட வகைகள், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் எந்த சந்தையில் யாருக்கு நல்லது, உற்பத்தியாளருக்கா நுகர்வோருக்கா. அப்புறம் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது, விலை நிர்ணயத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை எப்படி பிரிக்கிறோம்? 2 வகையாக. இங்கே எக்கானமினா நாட்டு பொருளாதாரம்னு அர்த்தம். ஓகேவா? கண்ட்ரோல்டு எக்கானமி, ஓப்பன் எக்கானமி. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம நாடு பெரும்பாலும் ஓப்பன் எக்கானமி தான். திறந்த வெளி சந்தை, திறந்த வெளி பொருளாதாரம் அப்படி வச்சுக்கோங்க. திறந்த வெளி பொருளாதாரம், கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். கியூபா அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரமாக தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 2 வகை. இப்போ நம்ம 6th பேசிக்ஸ் நம்ம பார்த்தது தான் பெரும்பாலும் இருக்கும். பார்க்காத ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். அப்புறம் பணம்னா என்ன, பணம் எப்படி உருவானுச்சு, மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையுடைய வரலாறு பார்த்தோம். கரெக்டாக எப்படி மாறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பணம்னா என்ன? கொஸ்டின் இதுவும் டிஎன்பிசியில் கொஸ்டின், எல்லாமே கொஸ்டின். நான் சொல்லித்தரது எல்லாமே கொஸ்டின். ரீகால் பண்ணி நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் நீங்கள் இப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டு புரிஞ்சிக்கணும். சும்மா எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு, பிரயோஜனமே கிடையாது. ஆனால் தப்பு தான் அவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன, எங்கே இருக்குது லைஃப்பில், அங்கே கொண்டு போய் வச்சுக்கணும். ஓகேவா? சொல்லுங்கள் பார்ப்போம். பணம் அப்படின்னா என்ன? வெரி குட். அதோட இன்னொரு அழகாக சொல்லலாமே, அதெல்லாம் வந்துட்டு அது கருவியாக பயன்படுது. ஓகே, முக்கிய இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்கள். தீர்மானிக்குதா? பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. சரியா? அதிலே அடங்கிடும் நீங்கள் சொன்னதெல்லாம். ஆமாவா? பேண்டர்னு சர்வீஸ் வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க? நான் போய் பொருள் வாங்க போகிறேன், போய் டீ சாப்பிட்டேன், நான் என்ன கொடுப்பேன்? நீங்கள் கொடுத்த பணம் தாங்க கொடுப்பேன். ஓகேவா? பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி தான் அது பணம். பணம் உண்மையான வருமானம் கிடையாது. உண்மையான வருமானங்கிறது என்னது? பண்டமும் பணி. நீங்கள் எவ்வளோ பண்டமும் பணி இன்றைக்கி நுகர்ந்துருக்கீங்க, அதுதான் உங்களுக்கான இன்றைக்கான உண்மையான வருமானம். இதை வச்சு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? நம்ம லைஃப் தான். இந்த பாடத்தை அப்படியே படிங்க போயிட்டு. பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு புரிய வச்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லலை, எல்லாம் பேசியாச்சு. பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பொருளாதார வாழ்க்கையை தான் நமக்கு இயற்கை கொடுத்துருக்குறது. அரசியல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது. சரியா? ரைட். பொருளாதார வாழ்க்கை எதை பொறுத்து இருக்கும்? ஜாகிரஃபி தான் தீர்மானிக்கும். நீங்கள் என்ன பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடணும்னு யார் தீர்மானிப்பா? ஜாகிரஃபி. அப்போ ஜாகிரஃபிலாம் புரிஞ்சு வச்சுருக்கணும் நம்மவா. அதனால தான் அதில் கொடுத்துருப்பான். தமிழ்நாட்டோட ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்கானா? ஆமாம். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவன் என்ன தொழிலில் ஈடுபடுவான்? மீன்பிடி தொழில். அதனால தான் உங்களுக்கு ஜாதகம் எழுதும் பொழுது என்ன பண்ணுவானுங்க? லேட்டிடியூட் லாங்கிடியூட் வாங்குவாங்க. கம்ப்யூட்டர் ஜாதகம் போடுறீங்கல்ல, லேட்டிடியூட் லாங்கி, ஊருக்கு பேர் சொல்லி லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துடும். அப்போ உன்னோட கேரக்டரே அவன் கண்டுபிடிச்சிருவான். இந்த ஊருக்காரனா இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு. ஜாகிரஃபி தான் நம்ம கேரக்டர்லேருந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கும். தமிழில் இருக்க 5 இணை பார்த்தோமா? எந்தெந்த ஏரியாவில் இருக்கிற என்ன தொழிலில் ஈடுபடுவான்? பாளையத்திணையில் இருக்கிறவன் என்ன தொழிலில் ஈடுபடுவான்? பாளையிலையா? பாளையில் போய் எங்கே வேட்டையாடுவான்? வழிப்பறி. வேட்டையாடுறது எங்கே நடக்கும்? குறிஞ்சியா? குறிஞ்சி. குறிஞ்சி என்ன மாதிரியான நிலம்? மலை சார்ந்தது. வரலாற்றிலே புரிஞ்சுக்கலாம். அது உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல். இது இந்த தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரில.
அடுத்து என்ன நிலைக்கு போவான்? வரலாறு நேற்று பார்த்தாலும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அடுத்து என்னவா மாறுவான்? ஆடு மாடு வளர்ப்பான். அதானது முல்லை, காடும் காடு சார்ந்த இடம். அப்புறம் தான் விவசாயத்துக்கு வரான். வரலாறே சொல்லியிருக்காங்க இதில். அப்போ நிலத்தெல்லாம் பண்படுத்தி என்ன பண்ணுவான்? விவசாயம் செய்வான். என்ன நிலை? என்ன திணை அது? விவசாயம், மருது திணை. சரி பார்ப்போம். தமிழ் அப்பயே எழுதி வச்சுட்டான் இதெல்லாம். சரி, பணம் என்பதே உலகில் இல்லை என்றால் கற்பனை செய். பொருள் பண்டம் பண்ணி வாங்கிறது கஷ்டம். ஆனால் ஃபியூச்சரில் பணம் இருக்காது. இனிமேலாம் பணம் பயன்படுத்த மாட்டான், கண்ட்ரோல் ஆகிரும். பணமே பயன்படுத்த மாட்டான். ஒரு சில நாள் அப்படி தான் இருக்காங்க. எப்படி? பணம் இருக்காது, ஹார்ட் கரன்சி இருக்காது, சாஃப்ட் கரன்சியாக மாறிடும். நீங்கள் ஃபீஸெல்லாம் எனக்கு எப்படி பண்ணுவீங்க? ஜிபே பண்ணிடுறீங்களா? பணமாக யூஸ் பண்ணோம். நான் போய் ஒரு பொருள் வாங்குறேன்னா என்ன பண்ணுறேன்? அப்படி அக்கௌண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், நம்பர் மாறிக்கிட்டு இருக்கும். பணம்லாம் இருக்காது ஃபியூச்சரில். பணம்னா என்னென்னு பார்த்துட்டோம். பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான இடம் தேவையில்லை. சந்தைக்கு இடம்லாம் தேவையில்லை. நுகர்வு பண்டங்கள், கன்சியூமர் கூட்ஸ் அப்படிம்பாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம்ல, அந்த பொருளாக வந்து என்னது? கன்சியூமர் கூட்ஸ். காய்கறி, பழங்கள், அதில் அரிசி, துணி, மிதிவண்டி, இதெல்லாம். அதே இந்த மெஷினரி, போல்டு நட்டெல்லாம் வந்து என்னது? கன்சியூமர் கூட்ஸ் கிடையாது. மெஷின் வேறு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கு பேர் வேறு. சரியா? கேட்பாங்க பின்வரும் நோட்டில் எது நுகர்வு பண்டம் கேட்கலாம் கேள்வி. சேமிப்பு. சேமிப்புனா நேற்றே பார்த்தோமா? சேவிங்ஸ் என்னது அப்படின்னா ஈவினிங் பார்த்துருப்போம், காலையில் பார்த்துருக்க மாட்டோம். சேமிப்பு அப்படின்னா இன்றைக்கி எனக்கு 100 ரூபா பணம் வருது, 90 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு எதிர்கால தேவைக்கு என்ன பண்ணுறேன்? 10 ரூபாய் செலவு பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பேர் தானே அது சேவிங்ஸ், சேமிப்பு. ஆனால் இன்றைக்கி நிலமை எப்படி போயிட்டுருக்குது? நிறைய பேர் இவனுக்கு 100 ரூபா வருமானம் வந்தால் 150 ரூபா செலவு பண்ணுறான். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அது கடன் ஆகி அவ்வளோதான், சூசைட் தான் பண்ணிக்கணும். எல்லாம் என்ன பண்ணுறான்? டிவி எல்லாத்தையும் பார்க்குறோம், பார்த்துட்டு அதில் வரதெல்லாம் ஆர்டர் போட்டுறது. அதை கடன் வேறு கொடுக்குறானுங்க. ஆமாவா? கடன் வேறு கொடுக்குறானுங்க. நாங்கள் கொடுத்துருங்க, கூப்பிட்றேன்னு சொன்னாருன்னு சொல்லிடுங்க. கேட்பான் சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கணும். அடுத்து அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாயி தோன்றா கெடும். போன வருஷமே என்னும்போது தான் நினைக்கிறேன், இங்கே கண்ணங்குறிச்சி அவங்க நேட்டிவு, இந்த சாய்பாபா கோயில்கிட்ட புது பில்டிங் கட்டி 2 அடுக்கு, நல்லா ஐடியில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கங்கே நிறையா சம்பாதிக்கிட்டு ஷேர் மார்க்கில் அது இதுன்னு போட்டு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. அந்த வீட்டை விற்று கட்டிட்டு இருந்தாலும் போதும், இதனால என்ன ஆகிட்டான்? சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். சரியா? அப்புறம் அது மாதிரி நிறையா கதை இருக்குது. அளவறிந்தி வாழாதான் வாழ்க்கை இவ்வளோ போல் இல்லாயி தோன்றக்கூடும். நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குதுன்னு அறிஞ்சு கரெக்டான பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரம் அடுத்தவங்களுக்காகலாம் பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அப்படி இல்லாமல் நான் நூறு பண்ணோன்னா என்ன இருக்கும்? இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இருக்காது, அவ்வளோதான், வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். அப்பயே சொல்லிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் நிலை தொழில்கள் என்ன? எதெல்லாம் முதல் நிலை தொழில்னு பார்த்தோம்? டெஃபினேஷன் சொல்லுங்கள். இயற்கையிலேருந்து வளங்களை பிரித்து எடுக்கக்கூடிய தொழிலாம் முதல் நிலை தொழில். அப்புறம் சொல்லுங்கள், ஆடு மாடு மேய்க்கிறது, மரம் வெட்டுறது, மீன் பிடிக்கிறது, விவசாயம் செய்கிறது, கோழி வளர்க்குறது, சரியா? தேன், இதெல்லாம் இதில் வரும் முதல் நிலை தொழில். வேளாண்மை, கால்நடை, மீன்பிடி, சுரங்க தொழில், கனி, கொட்டை, தேன், மூலிகை, ரப்பர், எல்லாம் அதான் ஒரே இதில்.
இது கூட சும்மா இயற்கையிலேருந்து வளங்களை பிரித்து எடுக்கிறது. அந்த வளத்தை தான் நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? அதுக்கப்புறம் தான் இதை சொல்லணும். ஒன்று டைரெக்டாக உணவாக பயன்படுத்த போகிறோம், இல்லைன்னா என்ன ஆகும்? இரண்டாம் நிலை தொழிலுக்கு மூலப்பொருள். பாருங்க, மூலப்பொருட்களை தொழில் உற்பத்தின்னு சொல்கிறால அது இரண்டாம் நிலை தொழில் தான் அப்படி சொல்கிறானுங்க. அது சொல்ல தெரில அவனுங்களுக்கு, கிளியராக சொல்ல தெரியாமல் பாவம் பசங்களை போட்டு குடும்பப்படுத்துகிறானுங்க. இரண்டாம் நிலை தொழில் என்னது? முதல் நிலை தொழிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம ஒரு சில பொருளை அப்படியே பயன்படுத்த முடியாது, அதை வேற ஒரு பொருளாக மாற்றுவான். இப்போ மரம் வெட்டி எடுத்துகிட்டு வரான், அதை என்ன பண்ணுறது? உட்கார்ற மாதிரி அழகான சேராக மாற்றுறது. அது அப்போ தச்சு வேலைலாம் இதில் வரும், இரண்டாம் நிலை தொழில். கூடை பின்னுறது இரண்டாம் நிலை தொழில். பாய் பின்னுறது இரண்டாம் நிலை தொழில். பானை செய்கிறது இரண்டாம் நிலை தொழில். ஓகேவா? தொழில் ஒன்றும் நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு மட்டும் போயிடும், அதானி அம்பானி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றியில் நடக்கிறது எல்லாமே என்னது? தொழில் தான். செருப்பு தயாரிக்கிறது இரண்டாம் நிலை தொழில். முதல்நிலை தொழில் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து முடிவுற்ற பொருட்களை இயந்திர பொருள். இயந்திரம் தான் தேவையில்லை, லூசு பயிலு மாதிரி போட்டுருங்க. இயந்திரத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா என்ன? என் கையில் பின்னா கூட பின்ன முடியாதா என்ன? கூடை முனைதலை சொல்லுவாங்க, கூட பின்னுதலை முனைதல் தானே சரியான வார்த்தை. இங்கேயே வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இரண்டாம் நிலை தொழில் அது இயந்திரத்தை வச்சு தயாரி, இயந்திரம் இல்லாமல் தயாரி. பாருங்கள், மட்டுப்படுத்துகிறானுங்க அறிவை. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை. ரைட், மூலப்பொருள், மூலதனம், உடைமை. உடைமைன்னா யாருக்கு சொந்தம்? அந்த அடிப்படையில் தனியார், அரசாங்கம் ரெண்டு இருக்கா? மூலதனம் கம்மியாக முதலீடு போடலாம், அதிகமாக முதலீடு போடலாம். சிறுதொழில், குறுதொழில், சிறுதொழில், பெருதொழில். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மார்ஜினல் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. மூலப்பொருள் அடிப்படையில் எங்கேருந்து மூலப்பொருள் வருது? அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி பார்த்தோமா? விவசாயத்துலேருந்து மூலப்பொருள் இருந்தால் அக்ரி பேஸ்டு. இந்த பாருங்கள், காடு சார்ந்த தொழில். ரா மெட்டீரியல் காட்டிலேருந்து வருது, அதெல்லாம் காடு சார்ந்த தொழில். கனிம தொழிற்சாலைகள், இரும்பேக்கு தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல, அது கடல்சார் தொழிற்சாலை. சி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அப்புறம் அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் இதில் எங்கேருந்து ரா மெட்டீரியல் வரும்? விவசாயத்துலேருந்து. காகித தொழில், மரஜாமா, கட்டுமான பொருள். ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும்? சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம். தொழிற்சாலைக்கு கனிமம், மைனிங், மினரல் பேஸ்டு. கடல் உணவு பதப்படுத்தல், மீன்லாம் பதப்படுத்தலாம், கருவாடாக மாற்றுறது, அது இதுன்னு பண்ணுறது எல்லாம். கிராமங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதை கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? காந்தியடி. ஏன்னா நிறைய கிராமங்கள் நிறைஞ்சதான் நம்ம ஊர். கிராமம் ஓகே, சூப்பரான வாழ்க்கை தான். அங்கே ஒன்று மட்டும் விளங்காத ஒன்று இருக்குது. என்னது? ஜாதி, பெண்ணடிமை. சரியா? அங்கேருந்து தானே வருது. அதனால் கிராமத்தில் இருக்க மாட்டானுங்க, ஓடி வந்துடுவாங்க. அதான் இப்போ வந்த தலைவர் பண்ணார், இவனுக்கு கிராமத்தில் வரக்கூடாதா அப்படின்ட்டு பஸ்ஸெல்லாம் அரசுடைமையாக்குனது, ரேஷன் கடையில் அரிசி போட்டது, கிராமத்துலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு. அங்கேருந்து வந்து படித்தானுங்க சிட்டியில். படித்து சிட்டிக்குள்ளே வந்து இப்போ சிட்டியில் தானே அந்த ஜாதி ஒழிஞ்சிருக்கு. ஆனால் அவனுக்கு போய் கூவிக்கிட்டு இருக்க முடியாது, பெரியர் மாதிரி. இவனுங்கள்ட்ட கேட்க மாட்டானுங்க, முட்டா பயிலுங்க. அதனால் அடுத்து மூன்றாம் நிலை தொழில் என்னென்னு பார்த்தோம்? சர்வீஸ், சேவை, உழைப்பு. ஓகேவா? என்னென்ன? போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி, எல்லாமே. டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ட்ரேடு, அப்புறம் பேங்க்கு. பேங்க் எதில் வரும்? மூணாவது சர்வீஸ் தான். முன்னர் கூறிய இரண்டு நிலையில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருளை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை, சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சார்பு துறைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு தொழிலையும் சார்ந்தது. முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில் ரெண்டையும் சார்ந்தது. இப்போ முதல் நிலை தொழிலில் தக்காளி விளையுது,
சேலத்தில் கொண்டு வந்து யார் இறக்குறா? டிரான்ஸ்போர்ட்டு. சேலத்தில் தக்காளி தேவை இருக்குது அப்படின்னு அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? கம்யூனிகேஷன். டிவி கொடுத்தான்னாங்களா? சும்மா கிடையாது டிவி, அது புரட்சி. அது டிவி மூலிமா நியூஸில் அந்த விவசாயி தெரிஞ்சுக்குவான் சேலத்தில் என்ன விலைக்கு விற்கிது, சென்னையில் என்ன விலைக்கு இருக்குதுன்னு. அவன் அங்கே கொண்டு போய் அந்த பொருளை விற்க முடியும். வியாபாரிக்கிட்ட ஏமாற மாட்டான். இல்லை வியாபாரி என்ன பண்ணுவாங்க, என்ன விலைக்குன்னு தெரியாது. இங்கே 50 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம் தக்காளி, அங்கே போவான். ஓ தக்காளி அங்கே விலையே போகலையா, நான் 3 நாள் வச்சு சின்ன பட்டு கிடக்குது போ அப்படிமா. உடனே பதறிடுவான் விவசாயி. ஐயா ஏதோ ஒன்று விற்று கொடுங்க, எதை நம்பிக்கிட்டு இருப்பான், ஏன்னா கடன் அடைக்கணுன்ட்டு. ஐயா ஏதோ ஒன்று விற்று கொடுங்கயா கதருவான். சரி கொடு பரவாயில்ல, ஒரு 2 ரூபாய்க்கு கொடு கிலோ போட்டு, நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் உனக்காக எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து 50 ரூபாய்க்கு விற்றுருவான். டிவி வந்தவொடனே என்னாச்சு, அதை போட்டுருவான். சேலம் உழவர் சந்தையில் இந்த விலை, கோயம்பேட்டு மார்க்கெட்டில் இந்த விலை. கம்யூனிகேஷன் சும்மா கிடையாது, வெறும் டிவியாக பார்க்காதீங்க, அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆமாம் அதுக்கெல்லாம் அதேமாரி பணம், விவசாயம் செய்யணும், தொழில் செய்யணும், கடன் வேணும், எங்கே போவீங்க? பேங்க். வியாபாரி வாங்கிட்டு போய் விற்கிறான்ல, வியாபாரி. கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, அதுக்கு பேர் தானே இந்த வியாபாரம். இங்கிலீஷில் ட்ரேடு. அதில் 2 வகை. வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க, அர்த்தத்தை புரிஞ்சுட்டே வாங்க. உள்நாட்டில் விற்றா உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டில் கொண்டு போய் விற்றா வெளிநாட்டு வாணிபம். ஃபாரின் ட்ரேடு, இது இன்டர்னல் ட்ரேடு. வெளிநாட்டில் விற்றா ஃபாரின் ட்ரேடு. ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நுகர்வோர், பொருட்களை பயன்படுத்துவோர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேள்வி வரும், ஏன்னா 20 கொஸ்டின் இருக்கிறனால சொல்கிறேன். தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். இந்த வாழ்க்கையில் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க, வாழ்க்கைக்காக தான் இது, சும்மா எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. இங்கிலீஷில் கன்சியூமர். யார் சார் கன்சியூமர்னா யார் சார்? இப்போ ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கார் இருக்கார்ல, அவர் போய் செவ்வாப்பேட்டையில் போய் வாங்கிட்டு வர்றார், பேனா வாங்கிட்டு வர்றார். அவர் கன்சியூமரா? கஸ்டமரா? அவர் ட்ரேடர். அவர் கன்சியூமர். அவரும் ஆனால் வாங்குறாரு, ஆனால் அவர் கன்சியூமரா? இல்லை. அதான் கன்சியூமருக்கான டெஃபினிஷன் சொல்கிற மாதிரிங்க. ஒரு பொருள் என்ன நோக்கத்திற்காக, ஏங்க கவனிமா, ஒரு பொருள் என்ன நோக்கத்திற்காக உற்பத்தி செய்யப்பட்டதோ, புரிஞ்சுதா? இப்போ உட்காரத்துக்காக சேர் பண்ணுறோம், இல்லை எழுதுறதுக்காக பேனா தயாரிக்கிறான். அந்த நோக்கத்திற்காக யார் ஒருவர் அந்த பொருளை வாங்குறாரோ அவர் தான் யார்? நுகர்வோர். பேனா வாங்குறாரு ஸ்டேஷ்னரிக்காக, அவன் கன்சியூமர் கூடியாது. ஏன்னா அவன் பேனா எழுதுறதுக்காக வாங்கலை, என்ன பண்ணுறான், அதை திரும்ப விற்று லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வாங்குறான். அப்போ அவன் கன்சியூமர் கிடையாது. புரிஞ்சது தான் டெஃபினிஷன். ஒரு பொருள் என்ன நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த அந்த நோக்கத்திற்காக, அல்லது என்ன பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த பயன்பாட்டை பயன்படுத்துவதற்காக யார் ஒரு பொருளை வாங்குறாரோ அவர் தான் யார்? நுகர்வோர். சரியா? ரைட். குடியிருப்பு, செட்டில்மெண்ட்டு அதை விட்டுருங்க. தானியங்களை உற்பத்தி செய்பவர் யார்? உற்பத்தியாளர். தேன் சேகரித்தல் என்பது என்ன தொழில்? முதல்நிலை தொழில். மூலப்பொருளை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது 2ஆம் நிலை தொழில். காந்தியடின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. நம் நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்புன்னே சொல்லணும். தமிழ்நாட்டில் %% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். எவ்வளோ பார்த்தோமா? இருந்தா ஒரு 50% பக்கமாக வந்திருக்கும். 48ஆ? இதில் போட்டிருந்துச்சா? இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. கிராமம்னா என்ன, நகரம்னா என்ன? அடுத்த கேள்வி. கிராமம், நகரம் டெஃபினிஷன் முன்னாடி பார்த்துருக்கோம், சொல்லுங்க பார்ப்போம். அப்பா வெரி குட், சூப்பர். கிராமத்தில் முதல்நிலை தொழிலில் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட கேரக்டர் வேறு. பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும், அடிப்படை கட்டமைப்பு வசதிலாம் குறைவாக இருக்கும். அது வந்து கிராமத்தோட கேரக்டர், நேச்சர். நகரம், நகரத்தில் எப்படி இருக்கும்? 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் அதிகமாக ஈடுபடுவாங்க.
அதுதான் நகரம். அதான் டெஃபினிஷன், ஒரிஜினல் டெஃபினிஷன். சரியா? நிறைய இடத்துல பேசியிருப்போம். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லைன்றதுனால 47%. 50 நெருங்கியிருக்கு, மேலேயே வந்திருக்கும். இந்த கேரக்டர் இல்லாதனால தான் அவன் வெயிட்டேஜ் கொடுக்குறான். அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு எதோ எழுதிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. அதனால கொஞ்சம் இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிலபஸ்லாம் மாற்றினது. அறிவாளியாக வாங்கடா, முட்டாள வந்து உட்காராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. 47%. கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல். ரெண்டாவது பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங் அப்படிம்பாங்க. ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். பதப்படுத்துதல் ஏதாவது, உணவு பதப்படுத்துதல்ல மீனை கருவாடாக மாற்றுறது. அப்புறம் வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் தயாரிக்கிறது. ஓகே, வெரி குட். அப்புறம் நீங்கள் எதை சொன்னீங்களே? பிங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது தயாரிக்கிறது. அப்புறம் நெல் அரிசியாக மாற்றுறாங்கல்ல, அதுவும் இதில் தான் வரும், பதப்படுத்துதல். நெல் அதேமாரி பருப்புலாம் என்ன பண்ணுறது, தோலெல்லாம் நீக்கிட்டு எடுப்பாங்கள்ல, அதெல்லாமே ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தான். ரைட். அடுத்தது இரும்பேக்கு தொழிற்சாலை. அப்போ மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம். இரும்பேக்கு தொழிற்சாலையை முதல் நிலை தொழிலில் வச்சுக்கலாமா? இரண்டாம், சரி, அப்படி வச்சுக்கலாம். இதை 3ஆக வச்சுக்கலாம். இரும்பேக்கு தொழிற்சாலை. மைனிங் தான் வந்துட்டு முதல் நிலை. உணவு பதப்படுத்துதல் எப்படி வச்சுக்கலாம்? வேளாண் சார்ந்த தொழிலாக மாற்றிடலாம். ஓகேவா? ரைட். தொலைபேசி, என்னடா இது இப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க? அப்போ 3ஆம் நிலை தொழில் இது. பருத்தி ஆலை, 2ஆம் நிலை தொழில். ஓகேவா? தொலைபேசி சேவை துறை தான் 3ஆம் நிலை தொழில். இது தப்பு. இது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க. சிறிய அளவிலான தொழிற்சாலை, காடு சார்ந்த தொழிற்சாலைகள். அப்படியா? தகவல் தொழில்நுட்பம் காடு சார்ந்த தொழிற்சாலையானே? இல்லை, 3ஆம் நிலை. பொருந்திய பின் பொருந்தாத இணையா? அதான் அப்படி தான் சொல்கிறான். பண பரிவர்த்தனை வங்கியா? சரி, 4 பொருந்திய. காடு சார்ந்த தொழில் காகித தொழிற்சாலை. சேவைகள் தகவல் தொழில்நுட்பம். அப்போ இதுதான் பொருந்தாது. கால்நடையும் சிறிய அளவான தொழிற்சாலை. வேளாண்மை என்பது பொருளாதார நடவடிக்கைகள். பிரிக்கும். பயன்பாடு அடிப்படையில், உடைமை அடிப்படையெல்லாம் கிடையாது, பயன்பாடு அடிப்படையில் தான். உடைமைனா யாருக்கு சொந்தம்னு அடிப்படையில் அப்படி கிடையாது. சர்க்கரை ஆலை 2ஆம் நிலை. வேளாண்மை சார் தொழிற்சாலை, பருத்தி ஆலை. அதுக்கு எதுக்கு எவ்வளோ நேரம்? பால் பண்ணை ஒரு நம்ம நாட்டில் கூட்டுறவுத்துறையில் வச்சுருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் செக்டரில். ஓகேவா? தனியார் தான் வச்சுருக்கான். அப்போ நம்ம தானே ஹட்சன், இதெல்லாம் யார்? தனியார். ரைட். இதோட 6th எக்கனாமிக்ஸ் ஓவர்.